ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் உபாகமம் 3வது அதிகாரத்தில் 25, 26, 27 வசனங்களை நாம் தியானிப்போம். நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி, போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களை மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து உன் கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவதில்லை என்று சொல்லி இங்கே பேசின காரியம் நம்முடைய இருதயத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலிருந்து இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய பாடம் என்ன? இரக்கமும் நியாய தீர்ப்பும் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். முதல் மனிதனை ஆண்டவர் உருவாக்கி அவனுக்கு ஏவாளை துணையாக கொடுத்து அவர் அந்த ஏதேன் தோட்டத்திலே கொண்டு வந்து வைத்தாரே, பூமியின் மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதன் மேலே அத்தனை நேசமுடையவராய் அத்தனை பாசமுடையவராய் அவனோடு கூட பகலின் குளிர்ச்சியான வேளையிலே உலாவுகிறவராய் இருந்த பொழுது எப்படி சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் பாவம் செய்து அது ஆதாமையும் பற்றி பிடித்தபோது பாவம் எத்தனை கொடுமையானது என்பதை நாம் உணர முடிகிறது. பாவத்தின் கொடுமை அத்தனை அது பயங்கரமானது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக அங்கே ஆண்டவராகிய தேவனுடைய இரக்கத்திற்கு முன்பாக அந்த நியாய தீர்ப்பு குறுக்கிடுகிற போது அவர்கள் அங்கே ஏதேனிலிருந்தே விரட்டப்பட்டதை பார்க்கிறோம். ஆனாலும் தேவ கிருபை அவர்களை அந்த ஒரு தோலுடையை உண்டு பண்ணி அங்கே உலக தோற்றத்துக்கு முன்னமே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து என்று பார்க்கிறோமே, அந்த ஒரு மீட்பின் திட்டத்தை அங்கே ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனாலும் அங்கே நியாய தீர்ப்பு அங்கே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து நம்ம வரும்பொழுது நோவாவின் நாட்களில் பார்க்கிறோம். ஆண்டவர் மனுஷனை உண்டாக்குனதற்காகவே மனஸ்தாபப்படுகிற அளவிற்கு பாவம் அத்தனை கொடுமையாக தலை தூக்கி நின்றது. ஆனால் அங்கே நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருந்தபடியினால் அவன் மேலே அதிகமான ஒரு இரக்கம், அதிகமான அவன் மேலே ஒரு நேசம், அவனையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளே வைத்து பாதுகாத்து விட்டு மற்ற எல்லா ஜனங்களையும் நிக்கிரகம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய இரக்கமும் நியாய தீர்ப்பும். அதே போல ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தும் பொழுதே சொல்கிறாரு, உன்னுடைய சந்ததியார் 400 வருஷம் எகிப்து தேசத்தில் அவர்கள் அடிமையாக இருப்பாங்க. அதற்கப்புறம் அந்த அடிமைப்படுத்தி உபத்திரவப்படுத்தின ஜனங்களை நான் நியாயம் தீர்ப்பேன்னு சொல்கிறார். அதாவது இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்கும் ஒன்று தேவனுடைய இரக்கம், இல்லைன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு. அவர்களை நியாயம் தீர்த்து இவங்களை மிகுந்த பொருளோட பொண்ணோட நான் அங்கேருந்து புறப்பட்டு வர செய்வேன். நீ இப்போ படுத்திருந்து எனக்கு பலி செலுத்தி இருக்கிறியே, உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேனே, நீனும் நானும் இந்த துண்டங்களின் நடுவே நடந்து போயிருக்கணுமே, நான் ஒருத்தன், ஏன்னா நீ வாக்கு தத்தத்தை நீ வார்த்தையை காப்பாற்றுவாயோ இல்லையோ, நான் மாத்திரம் நடந்து போய் உனக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணியிருக்கிறேனே என்று சொல்லி அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அங்கே இவனுடைய ஜனங்களை கொடுமைப்படுத்தின உபத்திரவப்படுத்தின அந்த ஜனங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார். எத்தனை வாதைகளினால் எகிப்தை அடித்தார் என்பது நமக்கு தெரியும். இப்படியாக ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பாவம் மேலோங்கும் பொழுது ஆண்டவர் அதனை தண்டிக்கிறவராக இருக்கிறார். அதே போல லோத்துவினுடைய காரியங்களை நாம் பார்க்கிற போதும் அவன் குடியிருந்த சோதம் கொமோராவில் அத்தனை பாவங்கள் பெருகி இருந்தபோது ஆண்டவர் தூதர்களை அனுப்பி அங்கே அழிக்க திட்டமிட்ட அந்த நேரத்தில் லோத்துவையும் அவனுடைய 2 குமாரத்திகளையும் மனைவியையும் சேர்த்தே வெளியே கொண்டு வந்த போதிலும் திரும்பி பார்த்த மனைவி உப்புத்தூணானால் அவனுக்கு கிருபை கொடுக்கப்படுகிறது. மலைக்கு ஓடிப்போனி தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அவன் சொல்கிறான், அவ்வளோ தூரம் ஓட முடியாதுங்க, பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறான். சரி, பரவாயில்லைன்னு ஒரு கிருபையை கொடுக்கிறார். ஏன் சார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலனாலே, அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தலைனாலே, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனாலே அது ஒரு நியாய தீர்ப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடும்.
ஆனால் இங்கே இந்த பக்கத்தில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு ஓடி போகிறேன், சரி அங்கேயாவது குடியிருப்பான்னு சொல்லி பார்த்தா அது சின்ன ஊர் தானே அங்கே இருக்கிற. அவன் நிமித்தமாக அந்த ஊருக்கும் கூட இரக்கம் பாராட்டினார். ஆனால் கடைசியில் அவன் ஒரு குகைக்குள்ளே போய் தங்கி இருக்கிற பொழுது அங்கே தன்னுடைய மகளோடு கூட மகள்கள் தவறான உறவின் மூலமாக அங்கே மோவாப் என்கிற ஒரு சாபமுள்ள சந்ததியும் அம்மோனியர் என்கிற ஒரு சாபமுள்ள சந்ததியும் அங்கே பெற்றெடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதாவது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிற பொழுது நடக்கிற காரியங்கள். இதனை தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அதனால தான் எலியாவின் இடத்துல ஆண்டவர் அத்தனை கோபப்படுகிறார். குகைக்குள்ளே போய் சோர்ந்து போய் படுத்துக்கிட்டு போதும் என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் வருகிறது. உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே எதுக்கு படுத்திருக்கிற, வெளியே எழுந்து வா அப்படின்னு சொல்லி தான் வெளியே வந்து நில் என்று ஆண்டவர் இடைபடுகிறதை பார்க்கிறோம். சோர்வு என்கிற ஒரு பாவத்திலேயோ பயம் என்கிற ஒரு பாவத்திலேயோ நம்ம படுத்து கிடக்கிற பொழுது, அவருடைய சித்தம் செய்யாமல் நம்ம முடங்கி கிடக்கிற பொழுது ஆண்டவர் அத்தனையாக அவர் கோபப்படக்கூடியவராக இருக்கிறார். லோத்துவினுடைய வாழ்விலே 2 சாபமுள்ள சந்ததிகள் இந்த உலகத்தில் உண்டாகிறதற்கு அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத காரியங்கள் அங்கே காரணமாகிவிட்டது. அதே போலத்தான் இங்கே மோசே ஆண்டவர் அந்த கண்மலையை ஒரு வாட்டி அடிச்சிட்டாப்பா, நீ இன்னொரு வாட்டி அடிக்காத, நீ அதோடு பேசு என்று சொன்ன பொழுது அவன் ஜனங்கள் மேலிருந்த எரிச்சலி நிமித்தமாக அந்த கண்மலையை அடித்தான். கண்மலையாகிய கிறிஸ்து ஒரு முறை அடிக்கப்பட வேண்டும். இங்கே 2வது முறையும் அவன் அடித்த போது தான் ஆண்டவர் இங்கே அவருடைய சித்தத்தை, அவருடைய வார்த்தையை கேட்காத மோசையினுடைய வாழ்விலே அவன்கிட்ட தான் பேசுகிறாரு. யாத்ராகமோ அந்த 33வது அதிகாரம் 17லேருந்து 19 வரையும் பார்க்கும்போது யார் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்போம் அவன் மேலே இரக்கமாக இருப்பேன், யார் மேலே கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறோன்னு அவன் மேலே கிருபையாக இருப்பேன் என்றெல்லாம் பேசின ஆண்டவர் இப்பொழுது மோசையினுடைய பாவத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பை தான், ஒரு தண்டனையை தான் கொடுக்க முடியதே ஒழிய தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்க முடியாதபடி நிற்கிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்விலும் அவன் செய்த பாவத்தின் நிமித்தமாய் அங்கே யோவாப் யுத்தம் செய்கிற பொழுது 2 வருடங்களுக்கு மேலாக ரிசல்ட் எழுத முடியாமல் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு யுத்தத்தில் கூட தாவீது தோற்று போகலதா. ஆனால் அவன் யுத்தத்துக்கு போகாமல் பத்சேபாவோடு கூட அவன் டூயட் பாடிக்கொண்டிருந்த அந்த நாட்களிலே அந்த யுத்தத்திற்கு ஆண்டவர் ரிசல்ட் எழுத முடியாமல் அங்கே தேவனுடைய நியாய தீர்ப்பு அவனுடைய குடும்பங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி எச்சரிக்கிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் கதறி சங்கீதத்தை எழுதுகிறான். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதுங்க, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யுங்க சொன்ன போதிலும் கூட அந்த பிறந்த குழந்தை வியாதிப்பட்டு மரிக்கிற ஒரு நியாய தீர்ப்பு என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்கிற அந்த தாவீதினுடைய குடும்பத்திலே நடந்ததை பார்க்கிறோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தேவனால் அழைக்கப்பட்டது உண்மைதான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான், தேவனுடைய கிருபைகளை பெற்றது உண்மைதான், தேவனுடைய இரக்கம் நம்ம மேலே அவருடைய தயவு அதிகமாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒருவேளை நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருக்கு செவி கொடுக்காமல், அவருக்கு முதலிடம் கொடுக்காமல், அவரை நம்முடைய வாழ்வின் முதன்மையாக வைக்காமல், அவருடைய சித்தத்தின் மைய பகுதியில் நாம் வாழாமல் இருந்தோன்னு சொன்னால், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய இரக்கம் நம்ம மேலே செயல்படுகிறதற்கு பதிலாக நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நியாய தீர்ப்புகள் அது நடந்து கொண்டிருக்கலாம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். மோசே லட்சமான ஜனங்களை வழிநடத்தின மோசேக்கே அங்கே ஒரு நியாய தீர்ப்புக்கு முன்பாக அந்த இரக்கம் அவனுக்கு கொடுக்கப்படலை. வேணா நீ போய் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறி உன் கண்களினால் மேற்க கிழக்க தெற்க வடக்க எல்லா பக்கையும் பார்த்துக்கோ, ஆனால் நீ யோர்தானை கடந்து போக முடியாது மோசே. ஜனங்களுக்கு முன்பாக நீ என்ன மகிமைப்படுத்தலை, ஜனங்களுக்கு முன்பாக நீ மகிமைப்படுத்தாமல் போனபடினால நீ போக போகிறதில்லை அப்படின்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் இருதயத்துக்கு ஏற்ற தாவீது அவனுடைய குடும்பத்திலும் ஆண்டவர் நியாய தீர்ப்பை அனுமதித்ததை பார்க்கிறோம். கெஞ்சுகிறான், கதறுகிறான், மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்ட பின்பு அந்த குழந்தை அடிக்கப்பட்டது இறந்த பின்பு அவன் எழுந்து ஆலயத்துக்கு போகிறான். திரும்ப ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரங்களில் அவன் மேலே அவ்வளவு இரக்கம் வச்சு, அவ்வளவு அன்பு வச்சு அத்தனை காரியங்களை செய்த போதும் அவன் செய்கிற தவறுகள் நிமித்தமாக அவனுடைய குடும்பத்தில் நியாய தீர்ப்புகள்
அனுமதிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய இரக்கங்கள் தான் எங்கள் வாழ்க்கையில் பெருகி இருக்கிறதோ, இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறதோ, ஆசீர்வாதமற்ற ஆண்டவரே வறட்சியான ஆண்டவரே எந்த ஒரு காரியத்திலும் கையிட்டு செய்கிற காரியத்திலும் தோல்வியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறதே. ஆண்டவரே உம்முடைய சத்தத்துக்கோ உம்முடைய சித்தத்துக்கோ நாங்கள் விரோதமாக ஏதாவது செய்திருந்தால் எங்களை மன்னிங்க, எங்களுக்கு கிருபை செய்யுங்கன்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதினுடைய வாழ்க்கையில் அந்த நியாய தீர்ப்பை மாற்றி இரக்கங்களை மீண்டும் பொழிந்தருளின ஆண்டவர். அவருடைய கோபம் ஒரே ஒரு நிமிஷம், ஆனால் அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆனால் பாவம் அத்தனை கொடுமையானது. பாவம் நம்மை நரகத்துக்கே கொண்டு சென்று விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வேத வசனத்தின் வெளிச்சத்தில் வைத்து ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அவருடைய சித்தத்தின் மையப்பகுதியிலே வைக்கப்பட்டு நாம் நடத்தப்படுவோம். ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வாழ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவோம். நிச்சயமாக ஆண்டவருடைய இரக்கங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பத்தை விட்டு ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள் எடுக்கப்பட்டு போகும். இன்னும் எத்தனையோ காரியங்களை செய்தும் கூட என் குடும்பத்தில் இதிலிருந்து ஒரு விடுதலை இல்லையேன்னு சொல்லி நம்ம கதறுகிறோம் என்று சொன்னால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறதா, அல்லது தேவன் என் குடும்பத்தின் மேலே, என் மேலே, என்னுடைய தொழிலின் மேலே, இவைகளின் மேலே இரக்கமாக இருக்கிறாரா என்கிற காரியத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை பரிபூரணமாய் ஒப்பு கொடுத்து வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.